வணக்கம். திருமாவளவனுக்கு எதிராக திரும்பிய விசிக எம்எல்ஏ என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திருமாவளவனுக்கு எதிராக திரும்பிய விசிக எம்எல்ஏ விடுதலை சிறுத்தை கட்சி 1999ஆம் ஆண்டு திருமாவளவன் இதனை ஆரம்பித்தார். 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்டது. 9 தொகுதிகளில் போட்டியிட்டது. 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஒன்று மங்களூர் தொகுதி, அடுத்ததாக திட்டக்குடி தொகுதி. மங்களூர் தொகுதியில் ரவிக்குமாரும், திட்டக்குடி தொகுதியில் செல்வப்பெருந்தகையும் வெற்றி பெற்றனர். செல்வப்பெருந்தகை விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் செல்வப்பெருந்தகை மீது சில பஞ்சாயத்துகள் இருந்தன. கட்ட பஞ்சாயத்து பண்ணுவது, சில சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. சமூக விரோத செயல்கள் செய்து அவர் பணம் சம்பாதித்ததாக கூறப்படுகிறது. இதில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவனுக்கும் செல்வப்பெருந்தகைக்கும் மோதல் ஏற்படுகிறது. இந்த மோதலின் உச்சகட்டமாக செல்வப்பெருந்தகை விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து விலகி பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராகிறார். பின்பு காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். தற்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக உள்ளார். கட்சியிலிருந்து விலகிய செல்வப்பெருந்தகை திருமாவளவன் மீது பகிரங்கமாக பல குற்றச்சாட்டுகளை கூறி சென்றார். 2006ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தை கட்சி 2 சட்டசபை உறுப்பினர்களை பெற்றாலும் அதில் ஒரு உறுப்பினர் செல்வப்பெருந்தகை திருமாவளவனுக்கு எதிராக திரும்பி அவர் மாற்றுக் கட்சியில் சேர்ந்தார். தற்பொழுது அந்த செல்வப்பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சட்டசபை தலைவராக இருந்தார். தற்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராகவும் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.